மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன், மற்றவர்க்கென்னை பேசலொட்டேன் மாலிரும் சோலையும் மாயற்கல்லால் அப்படின்னு சொன்ன ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல பூமாதேவியே ஆண்டாளாகவும், கருடாழ்வார் அம்சமாக பெரியாழ்வார். அதனால்தான் இந்த ஊர் கோதை பிறந்த கோவிந்தன் வாழும் ஊர், வராக அவதாரம் நிகழ்ந்த ஊர், வராக கஷேத்திரம். அதனால வராகருக்கு ஒரு சன்னதி உண்டு. தமிழக அரசனுடைய அதிகாரப்பூர்வமான சின்னமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் இருக்கு. இந்த கோபுரத்தை தமிழக அரசின் சின்னமாக ஏற்கலாம் அப்படின்னு யார் முடிவு பண்ணா? அப்போ இருந்த சென்னை மாகாண முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய அமைச்சரவை முடிவு பண்ணது. இப்ப இருக்க கூட்டம் மாதிரியே ஒரு நீச கூட்டம் அப்பயே இருந்தது. மதசார்பற்ற நாட்டில் அது எப்படி ஒரு மதசார்புடைய ஒரு கோவிலை சின்னமாக கொள்ளலாம்னு போய் நேருஜிக்கிட்ட போய் முறையிட்டார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த கூட்டத்துக்கும் நேருஜிக்கும் அப்போ இணக்கம் இல்லை. ஆனால் அதை தலையிடலை. ஓமந்தூரார் இந்த சின்னம் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அவருக்கு நம்முடைய கிருதிக்கையை தெரியப்படுத்தணும், நமஸ்காரங்களையும். வைஷ்ணவ திவிதேசங்களில் 108 முதல்ல ஸ்ரீரங்கம். இது ஆண்டாளுடைய, அது புகுந்த வீடு இல்லையா, இது பிறந்த வீடு, கடைசி தலமா இருக்கு கிட்டத்தட்ட. இது ஆண்டாளுக்கு தாய் வீடு. கோவிலை பார்த்தோம்னா ரெட்ட கோவிலா இருக்கும். வடகிழக்குல பழசான ஒரு வடபத்திர சாய் கோயில், மேற்குல ஆண்டாளுடைய திருக்கோவில். 11 நிலைகள், 11 கலசங்கள், 196 அடி உயரம் அந்த கோபுரம். ரெண்டுக்கும் மத்தியில, கோவிலுக்கு ரெண்டுக்கும் மத்தியில பெரியாழ்வானுடைய நந்தவனம். அங்க ஒரு தனி சன்னதி ஆண்டாளுக்கு உண்டு. துளசி மாடம் இருக்கும். அங்க இருக்க மண்ணை நெட்டியில் எல்லாரும் இட்டுப்பாங்க. போனவா எல்லாரும் கொஞ்சம் மண்ணை ஆத்து கொண்டு வைப்பா. திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு இன்னைக்கும் நம்புறா எல்லாரும். அந்த மாடத்துக்கு அடியில ஆண்டாளுடைய சிற்பம் இருக்கு. மூலவர் வடபத்திர சாயி, விமலாக்கிருதி விமானம், ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வடபத்திர சாயியை சேவிச்சுக்கலாம். சமஸ்கிருதத்தில் வடபத்திரம் அப்படின்னா ஆலிலை, ஆலிலையில் பள்ளி கொண்ட பரமன், அதனால வடபத்திர சயனர். ஸ்ரீவில்லிபுத்தூருடைய உற்சவர் ராஜமன்னார். இந்த விரத நாட்கள் தவிர மற்ற நாள்லாம் அவர் பார்த்தாக்கா நிஜார் சட்டை போட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பார். மணக்கோலத்தில் ஆண்டாள். நந்தவனத்துக்கும் வடபெரும் கோயிலுக்கும் இடையில சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. அந்நியர் படையெடுப்பு ஆனபோது ஆண்டாளுடைய விக்கிரகத்தை திருவனந்தபுரத்துக்கு எடுத்துன்னு போனா. அப்ப இந்த சக்கரத்தாழ்வார் ரொம்ப உக்ரமாயிட்டார். திரும்பி ஆண்டாள் வரும்போது அவர் சாந்தமாயிட்டார் அப்படின்றது ஒரு ஐதீகம். எம்பெருமானார் உடையவர் ராமானுஜர் அந்த ஆண்டாளுடைய கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணார். கள்ளழகருக்கு 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்கார வெடிசல் அது சமர்ப்பிச்சுட்டு இங்க வந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தபோது, என் அண்ணன் அல்லவோ அப்படின்னு ஒரு அசிரீரி ஆண்டாள் கூப்பிடுறா. அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டாளுடைய விக்கிரகமானது முன்னோக்கி நகர்ந்ததாம். அதை இன்னைக்கு சேவிக்கலாம். சேவிக்கும் போது அந்த ஒரு நினைவோடு சேவிக்கணும். அண்ணா அப்படின்னு முன்னாடி வந்தாளாம். பெருமாளுக்கு பக்கத்திலே கருடாழ்வார். அது என்ன பெருமாளுக்கு பக்கத்துல கருடாழ்வார்? சாதாரணமா கருடாழ்வார் பெருமாளுக்கு நேரம் தான் இருப்பார். இங்க பக்கத்துல ஏன் இருக்கார் அப்படின்னா, பெரியாழ்வார் கருடாழ்வாருடைய அம்சம். வடபத்திர சாயிக்கு மாமனர், அரங்கனுக்கு மாமனார். அதனால பக்கத்துல இருந்துன்னு இருக்கார். அதனால பக்கத்திலேயே எழுதியிருக்கார் அவர். ஆண்டாளுடைய கிளி வைபவம் உண்டு இங்க. மீனாட்சிக்கு வலது தோல்ல கிளி இருக்கும், ஆண்டாளுக்கு இடது தோல்ல கிளி. இது பிரசாதமா கெட்ட பெரிய பாக்கியம் அது கிடைச்சதுன்னா. கிளி தினமும் பண்றா அவ. கிளியினுடைய மூக்கு மாதுளம் பூவால பண்றா, மரவல்லி இலையால பண்றா. அந்த கிளையினுடைய உடலானது, ரெக்கைகள்லாம் நந்தியாவட்ட அதனுடைய இலை, பனை ஓலையும் பண்றா. கிளியினுடைய வால்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை அரளி இருக்கும், செவ்வரளி மொட்டு இருக்கும். இப்படி கட்டுவதற்கு வாழை நாரை பயன்படுத்துறா. கிளியினுடைய கண்ணை பார்த்தாக்கா காக்கா பொன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பூ. இது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, சுகபிரம்மம் பாகவதம் அவருடைய ரிஷி
ஆண்டாள் சுகபிரம்மத்தை கிளி ரூபத்துல அரங்கனுக்கு தூது விட்டா. நாச்சியார் திருமொழியில படிக்கலாம். தூது போன கிளிகிட்ட திரும்பி கிளி வந்து சொல்றது. அப்போ என்ன வரம் வேணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. இதே கிளி ரூபத்துல உன்னுடைய கையில தினம் இருந்துட்டு நான் அனுபவிக்கணும் பகவானுடைய இது அப்படின்ன உடனே ஆண்டாள் கையில கிளி இருக்கு. அது சுகபிரம்மம். அது ஆண்டாள் தான் அணிஞ்சின மாலையை தான் பகவானுக்கு கொடுத்தான்னு நமக்கு தெரியும். இங்க உள்ள கிணத்து நீர்ல வந்து அதை பார்த்து அழகு பார்த்துண்டாவோ தினம் அந்த கிணத்தையும் சேவிக்கலாம். உற்சவத்தை போது ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு நடக்கும். 61 மூலிகைகள். இந்த தைலத்தை காய்ச்சறதுக்கு 40 நாள் ஆகும். சர்வரோக நிவாரணி கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஒரு மூக்குத்தி வைபவமும் அங்க உண்டு, ரொம்ப விசேஷம். மூக்குத்தி சேவை ஒரு நாள் உண்டு ஆண்டாளுக்கு. அந்த மூக்குத்திய மூக்கு கிட்ட கொண்டு போன உடனே டக்குன்னு அது ஒட்டிக்குமா. அது ஒரு பெரிய விசேஷம். அது இன்னைக்கும் அந்த மூக்குத்தி வைபவம் உற்சவம் முடிஞ்சா போய் சேவிங்கோ. கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து ஒரு தடவை மார்கழி நீராடல் உற்சவத்தை இந்த உற்சவத்தை பார்க்கணும்னு வர்றார் அவர். ஆனா வரத்துக்குள்ள நேரம் ஆயிடுறது, வந்து சேர முடியல. அந்த நீராடல் வைபவத்தை சேவிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட மண்டபத்துக்கிட்ட வந்து சேர்றார் அவர். கம்பருக்கு ஒரு ஆச்சரியம். அது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. உடனே ஏன் ஆரம்பிக்கல இன்னும் உற்சவத்தை அப்படின்னா, எண்ணெய் காப்பெல்லாம் முடிஞ்சுது, ஆண்டாளுக்கு வைர மூக்குத்தியை சாத்தணும், ஆனா வைர மூக்குத்தியை காணோம். உடனே கம்பர் கையிலேருந்து ஒரு மூக்குத்தி எடுக்கிறார். அதை காமிச்சு இதுவா பாருங்க அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டாளுடைய வைர மூக்குத்தி கம்பர்கிட்ட எப்படி வந்தது? உடனே கம்பர் சொல்றாரு, இந்த திருக்குளம் இருக்கு இல்லையா, அந்த கரையில ஏறும்போது ஒரு மின்னித்து என்ன மின்றதுன்னு பார்த்தேன். அது பார்த்தா இது இருந்து இதை எடுத்துன்னு வந்தேன் நான் அப்படிங்கிறார். ஓ, நீராடல் வைபவத்தை கம்பர் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பண்ணாலாம் இது ஆண்டாள் இந்த ஒரு திருவிளையாடலை. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழிய. ஆடிப்பூரம் அவளுடைய அவதாரம். திருப்பாவை 30 செப்பினாள் வாழிய. திருப்பாவை 30மே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய. பெரியாழ்வாருடைய பெண் மகள் தானே. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழிய. ராமானுஜனுடைய தங்க. 143 உரைத்தாள் வாழிய. நாச்சியார் திருமொழி 143. உயர் அரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. அரங்கனை கொண்டவள். மறுவாரம் திருமல்லி வளநாடு வாழிய. ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி சொல்றா. வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழிய. ஆண்டாள் வாழணும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.